No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இதுக்கப்புறம் தான் இன்னும் விலை ஏறும். பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் தங்கம் விலை எப்போ 1,30,30,000 தொடும். அதே மாதிரி கிராமுக்கு வந்து எப்போ 15,000 தாண்டும் சார். ஈவன் தங்கம் 1 கிராம் வெறும் 1000 ரூபா வந்தாலும் அதுக்கு கூலி வேஸ்டேஜ். சரி சொல்லியிருக்கீங்க தங்கம் விலை ஏறதுக்கு ஒன்று காரணம் வந்து போர்லாம் போட்டாங்கன்னா ஏறும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அது மாதிரி வந்து அவங்க 5% வந்து வரி போட்டாங்கன்னா தங்கம் விலையும் உயர வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்கு. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு தங்கம் மற்றும் வைரம் வியாபாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் கோல்டு குரு சாந்தகுமார் எழுந்திருக்காவிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஃபைன் சார். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு வந்து 1,700 ரூபாய் கிட்ட எழுந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவரனுக்கு 400 ரூபாய் கிட்ட உயர்ந்திருக்கு. இதுக்கப்புறம் தங்கத்தோட நிலவரம் என்ன சார்? இதெல்லாம் ஒரு எதிர்பார்க்காதது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கனால இந்த விலை ஏற்றம். இதுக்கப்புறம் தான் இன்னும் விலை ஏறும் ரியல். அதாவது பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் விசேஷ தினங்கள், திருமண வைபோகம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தங்கத்துடைய தேவைப்பாடுகள் இருக்கனால அதனைக்குட்டியும் இதுக்கப்புறமே கொஞ்சம் ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மந்த் அதாவது தமிழ் மாதம்னு சொல்லுவோம், தை மாதம் பிறந்தவொடனே முகூர்த்த தினங்கள் நிறைய வரும். அதனால் தங்கத்தின் தேவைகள் இருக்கும். ஜனவரி 15 பிப்ரவரி 15 வரைக்கும் இந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். அப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் சின்ன ஒரு கரெக்ஷன் வரும். ஒரு பிரேக்கிங் பீரியட், ப்ராஃபிட் புக்கிங் பீரியட் கம்மியாகும்னு சொல்கிறீங்களா சார்? அந்த டைமில் கம்மியாகும். அந்த டைமில் அது எகைன் மார்ச்சில் விலை ஏற ஆரம்பிச்சிடும். இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ட்ரெண்டாக இருக்குது. இதுக்கு நடுவில் வேறு ஏதாவது பெரிய பெரிய தாக்கங்கள் வந்தால் உல்ட்டாவாயிடும். தாக்கங்கள் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? எதிர்பார்க்கலாம். ஏன்னா சொல்ல முடியலையே. இப்போல்லாம் வந்து அடுத்த 3ஆம் உலகப் போருக்கே ரெடி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ன்ற அளவுக்கு வந்தாச்சு, பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து யார் கையிலையும் கிடையாதுல்ல, திடீர் மாற்றாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துச்சுன்னு வைங்களேன், எதிர்பாராத விதமான ரேட்டுக்கு போக ஆரம்பிச்சு. இப்போ அதே மாதிரி நம்ம எப்பயுமே பேசுகிற விஷயம் தான், தங்கத்துக்கு அடுத்தபடியாக வெளியும் உயர்ந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கூட சொல்லியிருந்தீங்கன்னா கிராம் மட்டுமே 500 ரூபாய் கிட்ட வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்போ ஏறும் சொல்ல முடியுமா சார்? இல்லை, இந்த வருடம் பார்த்தோம்னால ஒரு 400 ரூபா அளவுக்கு அதிகபட்சமாக வந்துடும். இந்த வருஷமே இந்த வருடமே 300லேருந்து 400 வர ஆரம்பிச்சிடும். அது 500 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இருக்கிற யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத இடத்துல இப்போ வெள்ளி இருக்குது. தங்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் தங்கம் போயிட்டு இருந்துச்சு முதலெல்லாம். இப்போ வெள்ளியோடைய பயன்பாடுகள் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் யூசேஜ்னு சொல்லுவாங்க, தொழிற்சாலை பயன்பாடு. அது ஜாஸ்தி ஆக ஆக அதில் வெள்ளியினுடைய ரேட்டு கூடிக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வெள்ளியினுடைய தேவைகள் அதிகமாகுது. இதனால் வரைக்கும் வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்றது ஒரு 17% இருந்துச்சு. 17% கொலுசு, அந்த மாதிரி அணிகலன், ஆபரணம் அப்படி ஒரு 17% இருந்துச்சு. ஒரு 4%, 34, 6%, 4லேருந்து 6% பார்த்திங்கன்னா பொருட்கள், உட்டன்சில்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தது. மீதி 60% தொழிற்சாலையோட பயன்பாடு, வெள்ளியினுடைய பயன்பாடு இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த யூசேஜ் நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. இப்போ புதுசாக ஒரு பேட்ரி வரப்போகுது, சாம்சங் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. அது பார்த்தோம்னா 7 நிமிஷம் கார் பேட்ரி, நான் சொல்ல வெஹிக்கிளில் யூஸ் பண்ணக்கூடிய பேட்ரி. அந்த பேட்ரி நார்மலாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டால் தான் பேட்ரி சார்ஜ் ஆகும். இதில் வந்து ஒன்லி 7 minutes சார்ஜ் ஃபுல் ஆகிடும். சார்ஜ் 100% ஃபுல் ஆகிடும். ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்கும், அதை பயன்பாடு எவ்வளோ தூரம் அந்த இதை வச்சு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 900 கிலோமீட்டர்ஸ், 900 கிலோமீட்டர் வரைக்கும், 900 கிலோமீட்டர் இங்கேருந்து எடுத்திங்கன்னா மதுரைக்கு போயிட்டே வந்துடலாம். 7 minutes சார்ஜ் மட்டும் பண்ணால் போதும். 7 minutes சார்ஜ் பண்ணால் போதும். அந்த மாதிரி பேட்ரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ ஆகும் வெள்ளி பயன்பாடு? இப்போ நார்மலாக ஆகிறது வந்து வெறும் 50 கிராம் இருந்தால் போதும் ஒரு பேட்டரி கிடச்சிருக்காங்க. அந்த பேட்டரி தயாரிக்கிறதுக்கு 1 கிலோ வெள்ளி பயன்படுத்தினா தான் தயாரிக்க முடியும், ஒரு பேட்டரிக்கு மட்டுமே, ஒரு பேட்டரிக்கு. அப்போ வெள்ளியோட பயன்பாடு ஜாஸ்தி ஆகுது இல்லைங்களா? அது கண்டிப்பாக இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஹை அண்ட் டாப் கார் எடுக்கிறவங்களாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக எனக்கு அந்த பேட்டரியை வாங்கிக்கிறேன், விலை கூட சார்ஜ் ஏறுது, 900 கிலோமீட்டர் போயிட்டு வரதுனா யாரும் வாங்காமல் இருப்பாங்க. ஒரு இடத்துல போய் சார்ஜ் போடணும்னா நின்று ஒரு காஃபியை ஆர்டர் பண்ணி குடித்து முடிக்கிறதுக்குள்ளேயே சார்ஜ் ஆகிடும் 7 minutes. ஸோ அதனால்
அதில் ஒரு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதற்காக இந்த சாம்சங் நிறுவனம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, பல மில்லியன் டாலர்ஸ் வந்து அட்வான்ஸ் கொடுத்து சில்வர் கம்பெனி, சில்வர் ஸ்ட்ராம் மைனிங் கம்பெனின்னு சொல்லிட்டு அதுங்கள்ட்ட அக்ரிமெண்ட்டே போட்டிருக்கான். அடுத்த எனக்கு 4-5 வருடங்களுக்கு உன்னுடைய தயார் பண்ணுற வெள்ளியில் முழுக்க எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி மெக்சிகோவில் இருக்குது அந்த கம்பெனி. அப்படி இதனுடைய மெக்சிகோ தான் வந்து இன்றைக்கி வெள்ளியை நிறைய உற்பத்தி பண்ணுறது. குளோபல் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 24% மெக்சிகோ. 24%. ஆமாம், 100%ல் உலகம் முழுக்க 24% அவன் மட்டுமே பண்ணுறான் மெக்சிகோ. அதுக்கு அடுத்தது 13% சைனா, அதுக்கு அடுத்தது 13% பெரு, அப்புறம் 11% சிலி, இந்த மாதிரி அப்புறம் போலந்து, பொலிவியா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, சவுதி அரேபியா, இவங்க எல்லாமே வெள்ளியை ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. பட் முதல் இருக்கிறது அவங்க தான். இந்த மாதிரி 100% இவ்வளோ டாப் பண்ணுற அவங்க, அந்த கம்பெனியவே, அந்த நாட்டு கம்பெனியவே சாம்சங் நிறுவனம் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய தேவைகளுக்காக ஒவ்வொரு நிறுவனத்தையும் அணுகிட்டு வெள்ளியினுடைய இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, வெள்ளி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, மைனிங். அந்த மைனிங்லேருந்து வர வெள்ளி வந்து அதுவும் கம்மியாகிட்டு இருக்கு. 2023 பார்த்தோம்னா 26,000 டன் உற்பத்தி பண்ணாங்க உலகம் முழுவதும் வெள்ளி சுரங்கத்திலேருந்து. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 2024 25,500 டன், 2025 25,000 டன்னாக குறைஞ்சிது. இப்போ இந்த வருஷம் இறங்கிட்டே வருது, 500 டன் வந்து கம்மியாகிட்டு வருது. பட் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்படி இருக்கும் பட்சத்தில் விலையை யாராலுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. சார் இப்போ அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க, மெக்சிகோ வந்து 24% சொல்லியிருந்தீங்க, சைனா வந்து 13% சொல்லியிருந்தீங்க சார். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சார், அது உண்மையாக போயான்னு தெரியல. இப்போ சைனா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட வெளியே இது பண்ணாமல் அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க சார். சப்போஸ் அப்படி பண்ணால் இன்னமும் ஏற வாய்ப்புகள் இருக்கா சார் வெளியே விலை? கண்டிப்பாக ஏறும், அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் அது வந்து அவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணிட்டாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இம்போர்ட்டர்ஸ் முதல்லாம் இருந்துச்சு இல்லையா, எக்ஸ்போர்ட்டர் இருந்துச்சு, அங்கேருந்து வெளியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து இந்தியாவுக்கெலாம் அங்கேருந்தான் பெரும்பகுதி வெள்ளி வந்து நம்ம சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம், அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதை எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணி முதல்ல இருந்ததை விட இப்போ எல்லாமே ஸ்ட்ரீம்லைனில் வந்து எவ்வளோ பண்ணுறீங்க என்னென்னு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும். ஈச் அண்ட் எவ்ரி, அதுக்கு நிறைய திட்டவட்டங்கள் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. நாளடைவில் அதை கூட முழுக்க நிப்பாட்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க, ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே எப்படி தங்கத்தை அவங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 300 டன் அவங்க உற்பத்தி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 300 டன் வாங்கி ஒவ்வொரு வருஷமும் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுபோல் வெள்ளியும் இப்போ அவங்க 13% உற்பத்தி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள்ட்ட இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதனுடைய நிலைமையே தலைகீழாக மாறிடும். சரி, சொல்லியிருந்தீங்க தங்கம் விலை ஏறதுக்கு ஒன்று ஆஃப் காரணம் வந்து போர்லாம் போட்டாங்கன்னா ஏறும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இன்னும் சந்தேகம் என்ன எழுதுன்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா 500% வந்து வரி போட வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரஷ்யா வந்து இந்தியா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கினீங்கன்னா போட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி வந்து அவங்க 500% வந்து வரி போட்டாங்கன்னா தங்கம் விலையும் உயர வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யாட்டேருந்து வாங்குகிறோம். அது வந்து நிப்பாட்டுறதுக்காக தான் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட வாங்கினோம்னா நம்ம டாலராக கொடுப்போம், பட் ரஷ்யாட்ட வாங்குறப்போ நம்ம ஐஎன்ஆராக கொடுக்குறோம். இதெல்லாம் நமக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. அதனால தான் நாமளும் வந்து அதை வந்து ஏற்கனவே ஒரு 50% டாரிஃப் வார் போட்டப்போ நம்ம அதை வந்து எதுவுமே பண்ணிக்கல. நாங்கள் அதை குறைக்க மாட்டோம், ரஷ்யாவிலேருந்து வாங்குவோம்னு சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். இதை 500 அப்படின்னா கூட இந்திய அரசாங்கம் ஸ்டெபனாக இருக்கும், என்ன பண்ணுறது அடுத்த இதுன்றது. ஆனால் வேர்ல்டு மார்க்கெட்டில் அந்த மாதிரி போட்டாங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் கோல்டில் திரும்பியும் போய் கோல்டுடைய விலை ஏறுவதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. சார் இப்போ அதே மாதிரி தங்கம் வெள்ளி சார் அடுத்தபடியாக காப்பர் ரேட்டும் ஏறிட்டு இருக்கா ஒரு கூற்று வருது சார், அது உண்மையா சார்? கண்டிப்பாக. அடுத்து இப்போ மெட்டல் வந்து இப்போ எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது, அதில் காப்பரும் ஏறிட்டு இருக்குது. அதனால் இப்போ வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சிறு மற்றும் குறு வியாபாரிகள் எப்படியோ அது மாதிரி அந்த இன்வெஸ்டர்ஸ் கூட அந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லுவோம், அதாவது தங்கம் அதிகமாக ஏறிட்டு இருக்கு, அதை வாங்க முடியல நம்மளால, டக்குன்னு அதுக்காக காப்பர் அவங்க எல்லாமே இன்றைக்கி அந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் எல்லாமே காப்பர்லேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் அதான் சொல்லுவாங்கள்ல, இது வந்து எப்படின்னே தெரியாது, ஊர் எப்படி காற்றடிக்குதோ அந்த பக்கம் நம்மளும் போயிடணும்டா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பார்வை இப்போ காப்பர்லேயும் திரும்பி காப்பர்லேயும் நிறைய இன்வெஸ்டர் காப்பர்லேயும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. சார் நாங்கள் போன வாரம் பப்ளிக் ஒப்பீனியன் போனோம் சார். அகெயின் வந்து கோல்டை பற்றி கேட்கலான்னு போயிருந்தேன்.
அதில் ஒரு மேடம் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி தம்பி போன ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது, 3000 ரூபாய் தான் இருந்தது. அப்போ தான் அவங்க வேஸ்டேஜ் போட்டாங்க. சரி ஓகே, தங்கம் விலை கம்மியாக இருக்கே, அவங்க வேஸ்டேஜ் போட்டாங்க, அதான் நாங்கள் எதுவுமே சொல்லிக்கல. இப்போ தங்கம் விலை தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு, அவங்க ஏன் வேஸ்டேஜை கம்மி பண்ணலாம் இல்லையா அப்படி ஒரு கேள்வி வச்சாங்க சார். உங்களோட பதில் என்ன சார் இதில்? இல்லை, தங்க விலை கம்மியாக இருக்குது, அப்போ நாங்கள் வேஸ்டேஜ் கொடுத்துட்டோம், அதிகமாக இப்போ இருக்கப்போ நாங்கள் வேஸ்டேஜ் எப்படி கம்மி தருவோம்னா, பண்ணிக்கலாமே அப்படின்னு அவங்க கேள்வி வச்சாங்க. அதாவது இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஆச்சாரி அவங்களுக்கு கூலி இல்லாமல் செய்ய முடியுமா? அதுக்கப்புறம் இந்த கோல்டை பேங்க்லேருந்து வாங்குகிறோம், வட்டி இல்லாமல் வாங்க முடியுமா? இடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, கடைன்னு ஒரு நிறுவனம் நடத்துகிறோன்னா ஒரு இடம் இருக்குது, அதுக்கு வாடகை இல்லாமல் பண்ண முடியுமா? மின்சாரம் இல்லாமல், எங்களுக்கு முக்கியமான தேவையே மின்சாரம். மற்ற கடைகளுக்கு ஒரு 10,000 ரூபா பில்லு கட்டுறாங்கன்னா, ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 50,000 பில்லு, 5 மடங்கு 10 மடங்கு விலை. மின்சாரம் ஃப்ரீயாக கிடைக்குமா? எம்ப்ளாயீஸ் மற்ற இதில் ஒரு இங்கே வந்து ஒரு துணிக்கடையில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோன்னா, இங்கே இருக்கவங்களுக்கு 18,000 ரூபா சம்பளம் கொடுக்கும், 20,000 ரூபா சம்பளம் கொடுக்குறது. அவங்களுக்கு ஃப்ரீயாக வேலைக்கு ஆள் கிடைக்குமா? ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இதை பாதுகாப்பு நடவடிக்கைக்கு ஏகப்பட்டது. இது எல்லாமே செலவு பண்ணி மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஈடுகட்டி தான் இதெல்லாம் செய்ய முடியுமே தவிர, அப்படி இருக்கும் பட்சத்தில் சேதாரமே இல்லாமல், தயாரிப்பு செலவே இல்லாமல் கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? வெறும் நீங்கள் காயினாக வாங்கிக்கிட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு டிசைன் இல்லை, உற்பத்தி பண்ணுறதுன்றது வந்து எந்த ஒரு இதுவுமே வெறும் இரும்பாக இருந்துச்சுன்னா, இப்போ கூட நீங்கள் வச்சுருக்கீங்க, இந்த கேமரா இருக்குது, கேமராவுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, இது வந்து நாளைக்கு வேணான்னு போட்டாச்சுன்னா வெறும் இரும்பு கணக்கில் தான் எடை போட்டு எடுப்பாங்க. இப்போ இதுக்கு உண்டான ஆகிற செலவும் பார்த்திங்கன்னா வெறும் இரும்பு தான். கிலோ கணக்கில் பார்த்தா ஒரு 10 கிலோ இரும்பு, 10 கிலோ, ஒரு கிலோ வந்து ஒரு 100 ரூபானா 10 கிலோவுக்கு 1000 ரூபா, 1000 ரூபா தான் நான் தருவேன். இதில் மொத்தம் எடையை போட்டு பாருங்கள், இந்த கேமரா நிற்கிற அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, ட்ரைபாட்னு சொல்லுவீங்க, இதில் மொத்தமே அந்த ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்கிறது 10 கிலோ, 1000 ரூபா. ஆனால் இந்த இதனுடைய விலை 4000 ரூபா 5000 ரூபா கொடுத்து வாங்கி தான் இந்த கேமரா இங்கே கொண்டு வந்திருக்கீங்க, வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் தங்கமும். வெறும் காயினாக வாங்கினீங்கன்னா எதுவுமே இல்லை, அதோட டை சார்ஜ் மட்டும் தான் வரும், வேறு எதுவும் கிடையாது. அந்த காயினை பொருளாக வடிவமைக்கிறோம், ஒரு வளையலாக வேணும், நெக்லஸாக வேணும், ஆரமாக வேணும். இப்போ யார் கேட்குறாங்களோ அந்த அம்மாவே தன்னுடைய கணவர், ஒரு எக்ஸாம்பிள், அவங்க வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒரு எலக்ட்ரிஷியனாக வேலை பார்க்குறாங்க, ப்ளம்பராக வேலை பார்க்குறாங்க, ஒரு இன்ஜினியராக கூட இங்கே பில்டிங் கட்டுறவங்க இருக்காங்கன்னா, ரா மெட்டீரியல்லாம் வந்தால் கூட இதெல்லாம் எடுத்து செய்கிறதுக்கு கூலி கொடுக்கணும் இல்லையா? அதே மாதிரி கூலி தான் இதுலேயும் வருது இல்லையா? அது இல்லாமல் எப்படி வரும்? எந்த காலத்திலையுமே வராது. ஈவன் தங்கம் 1 கிராம் வெறும் 1000 ரூபா வந்தாலும் அதுக்கு கூலி, வேஸ்டேஜ். அதை வேஸ்டேஜின்றதை விட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு சொல்லலாம், செலவு, தயாரிப்பு செலவு கொடுத்து தான் ஆகணும். 1 லட்ச ரூபா போனாலும் கொடுத்து தான் ஆகணும், அதில் எந்த மாற்றமே கிடையாது. நீங்கள் வேஸ்டேஜ் கொடுக்காம வாங்கணும்னா உங்களுக்கு காயினாக வாங்கிட்டா உங்களுக்கு வேஸ்டேஜே இருக்காது, அவ்வளோதான். சாமானிய மக்கள் எனக்கு வேணாம் அப்படின்னா, பொருள் வேணாம்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்னால் நீங்கள் அந்த மாதிரி பக்கம் போங்க. பொருள் எடுத்து அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேஸ்டேஜ் கொடுத்து தான் ஆகணும், அவ்வளோதான். அது மாதிரி தான் இது. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு கிளாத் இருக்குது, பெரிய கிளாத்து, அந்த கிளாத்தோடைய விலை ஒரு மீட்ரு 200 ரூபா எக்ஸாம்பிள். ஷர்ட்டாக தைக்கிறப்போ அதற்கு உண்டான செலவு கொடுக்கணும்ல, அது மாதிரி தான் தங்கம் காயின் வெறும் பிளைன். அதை நீங்கள் பொருளாக மாற்றணுன்னா அதற்கு உண்டான தயாரிப்பு செலவு கொடுத்து தான் ஆகணும், அது இல்லாமல் மாறவே மாறாது. ஓகே சார், சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி வந்து இப்போ அகைன் கேட்குற கொஸ்டின் தான் எப்பயுமே, தங்கம் விலை எப்போ 1,30,000 தொடும், அதே மாதிரி கிராமுக்கு வந்து எப்போ 15,000 தாண்டணும் சார்? 15,000 தாண்டுன்றது நம்ம இதுக்கே வந்துடும். 10னா 80,000, இது ஒரு 1,20,000 மார்ச்சே வந்துடும். மார்ச் 31 நடப்பு நிதியாண்டு இதுக்கு வந்துடும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த 1,30, 1,40 இந்த வருஷக்குள்ளே வந்துடும், ஈஸியாக வந்துடும். எனக்கு என்னென்னா அதை விட ஜாஸ்தி போயிடுமோன்ற அந்த லெவலில் தான் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் வரக்கூடிய இதை பார்த்திங்கன்னா, அதையும் தாண்டி போயிடுமோ அப்படின்ற ஒரு சின்ன அச்சம் தான் இருக்கே தவிர, இதெல்லாம் அதோடு நின்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எனக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரவி மோகன், சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.